சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனங்கள் யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வசனங்களை வாசிக்க கேட்போம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேதவாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாவாய். சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனங்கள் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேதவாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தினால் தீர்க்கப்படுவீர்கள். எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாய பிரமாணத்தை மீறினவனாவாய். சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இந்த வசனங்களை தான் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது இன்றைய நாளின் செய்தி என்ன என்பதை சுருக்கமாக சொல்லிவிட்டு இந்த வசனங்களை விளக்கி காட்ட தேவாவியானவர் விரும்புகிறார். தேவ ஜனங்கள் முழுமையாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். உங்கள் அன்பு மற்றவர்கள் மீது சுயநலமற்றதாக காணப்பட வேண்டும். அதுதான் முதலாவது கருத்தாக இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். இரண்டாவதாக, அன்பு என்று சொல்லும்போது, நியாயம் என்று சொல்லும்போது அதிலே முகதாட்சண்யம் இருக்கக்கூடாது. அதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்கிற சத்தியத்திலே வெளிப்படக்கூடிய இரண்டாவது கருத்தாக காணப்படுகிறது. மூன்றாவதாக, ஒரு மனிதன் தான் என்ன செய்கிறான் என்பதை அறிந்து நியாயப்பிரமாணத்தை மீறாதவனாக ஆசீர்வதிக்கப்பட்டவனாக காணப்பட வேண்டும். அதுதான் இந்த நாளிலே நாம் தியானிக்கிற வசனங்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட போகிற மூன்றாவது கருத்தாக காணப்பட போகிறது. நான்காவதாக, நியாயப்பிரமாணத்தின் குணாதிசயத்திற்கு ஏற்றபடி இருதயமும் உள்ளமும் காணப்படும் போது மெய்யான விடுதலை உண்டாயிருக்கும். அதுதான் இன்றைக்கு தியானிக்க போகிற சத்தியத்தின் மூலமாக வெளிப்பட போகிற நான்காவது கருத்தாக காணப்படுகிறது. ஐந்தாவதாக, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்கிற வசனங்கள் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிற ஐந்தாவது கருத்தாக அமைய போகிறது. இப்பொழுது நாம் ஒவ்வொரு வசனமாக தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதும்போது குறிப்பிடுகிறார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் என்ன செய்வீர்கள்? நன்மை செய்வீர்கள்.
என்று குறிப்பிடக்கூடியவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. முழு நியாயப்பிரமாணத்தின் ஒரு பகுதியை யாக்கோபு அப்போஸ்தலன் ராஜரீக பிரமாணமாக த ராயல் லா என்று சொல்வார்கள். ராஜரீக பிரமாணமாக குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. இந்த ராஜரீக பிரமாணமானது பலவிதமாக இன்டர்பிரட் பண்ணப்படக்கூடியதாக இருக்கிறது. பலவித அர்த்தங்களை கொண்டதாக காணப்படுகிறது. பொதுவான அர்த்தம் என்ன என்பதை குறித்து நாம் முதலாவது சிந்திக்க வேண்டும். அடுத்ததாக யாக்கோபு அப்போஸ்தலனுக்கு பொதுவான அர்த்தத்தை கடந்து இன்னொரு சிந்தனையும் காணப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அந்த கருத்து என்ன என்பதையும் நாம் விளங்கி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. இது ஏன் ராஜரீக பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது என்றால், அது பரலோக ராஜாவாகிய தேவனிடத்திலிருந்து கடந்து வருகிற பிரமாணமாக இருக்கிறது. சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதக்காரர் தேவனை ராஜா என்று குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். பரலோக ராஜா என்பதை குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே அவர் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தை என்ன செய்வாராம்? கேட்பாராம். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும், என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த நியாயப்பிரமாணம் முழுவதும் யாரிடத்திலிருந்து வருகிறது என்றால் பரலோக ராஜாவினிடத்திலிருந்து கடந்து வரக்கூடியதாய் இருக்கிறது. அதிலே ஒரு பகுதியை தான் யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிட்டு விட்டு சொல்லுகிறார், அது ஒரு ராஜரீக பிரமாணம் என்று சொல்கிறார். அதை நீங்கள் நிறைவேற்றினால் எப்படி காணப்படுவீர்கள்? நன்மை செய்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். சரி, இந்த ராஜரீக பிரமாணத்தின் பொதுவான அர்த்தம் என்ன என்பதை குறித்து நாம் முதலாவது சிந்திப்போம். அடுத்ததாக யாக்கோபு அப்போஸ்தலனுக்குள்ளாக இருந்த இன்னொரு சிந்தனை எப்படி வெளிப்படக்கூடியதாய் இருக்கிறது என்பதை குறித்தும் நாம் அறிந்து கொள்ளலாம். நீங்கள் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது தேவன் சீனாய் மலையிலே வைத்து மோசேக்கு என்ன செய்தார் என்றால் 10 கற்பனைகளை தம்முடைய விரலினாலே எழுதி கொடுக்கக்கூடியவராக இருந்தார். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். பாருங்கள், என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்படியானால் there is no other God, the worship of one God alone என்பது முக்கியத்துவப்படுத்தப்படக்கூடியதாக தேவனாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பரலோக பிதாவாகிய யெகோவா தேவனை ஆராதிக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, திரித்துவ தேவனாக காணப்படுகிற ஒரே தேவனை ஆராதிக்க வேண்டும். அடுத்ததாக யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 4ம் 5ம் வசனங்களை வாசிக்கும் போது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ உனக்கு என்ன செய்ய வேண்டாம்? உண்டாக்க வேண்டாம். அப்ப அதை நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம். இது 2ஆம் கற்பனையாக காணப்படுகிறது. 3ஆம் கற்பனை 7ஆம் வசனத்திலே காணப்படுகிறது. உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அதனுடைய அர்த்தம் என்ன? கடவுள் பேரை வச்சு பொய் சத்தியம் செய்யக்கூடாது, கடவுள் பேரை வச்சு தூஷிக்க கூடாது, கடவுள் பேரை இரலவென்ட்டா என்ன செய்யக்கூடாது? யூஸ் பண்ண கூடாது. 4ஆவதாக யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. 5வது கற்பனை, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அதை 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 13ஆம் வசனத்திலே 6வது கற்பனையை நாம் படிக்கிறோம். கொலை செய்யாதிருப்பாயாக என்பது 6வது கற்பனை. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது 7வது கற்பனை. அதை 14ஆம் வசனத்திலே படிக்கிறோம்.
15ஆம் வசனத்திலே களவு செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாக என்கிற 8வது கற்பனையை படிக்கிறோம். 9வது கற்பனை, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அதை 16ஆம் வசனத்திலே படிக்கிறோம். 10ஆம் கற்பனை 17ஆம் வசனத்திலே படிக்கிறோம். பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. இதுதான் காட்ஸ் மாரல் லா என்று முழுமையான நியாய பிரமாணமாக ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அப்ப இந்த முழுமையான நியாய பிரமாணத்தின் ஒரு பகுதியை தான் யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். இந்த முழுமையான தேவனுடைய மாரல் லாஸ் அனைத்தும் 2ஆக சுருக்கி புதிய ஏற்பாட்டிலே பிரமாணமாக தேவ ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த 2 காரியங்கள் என்னவென்றால், முதலாவது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அப்ப தேவனிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? முழுமையான அன்பு செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். அது அந்த தேவன் கொடுத்த மாரல் லாஸ்ல முதல் பகுதியாக கடந்து வருகிறது. அடுத்ததாக இயேசு கிறிஸ்து சொன்னார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அது நியாய பிரமாணத்தின் மற்ற கற்பனைகளை அடக்கக்கூடிய வேத வாக்கியமாக காணப்படுகிறது. அதாவது என்னன்னா, மற்றவர்களிடத்தில் நீ அன்பு கூறும் போது அது சுயநலமற்றதாக காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்ப சுயநலமற்ற அன்பை நீ காட்டும் போது என்ன செய்ய மாட்ட? கொலை செய்ய மாட்ட. சுயநலமற்ற அன்பு பாராட்டும் போது என்ன செய்ய மாட்ட? களவு செய்ய மாட்ட. சுயநலமற்ற விதத்தில் நீ மற்றவர்களை நேசிக்கும் போது விபச்சாரம் செய்ய மாட்ட. சுயநலமற்ற விதத்தில் நீ மற்றவர்களை நேசிக்கும் போது மற்றவர்களுடைய யாதொன்றையும் என்ன செய்ய மாட்ட? இச்சியாதிருப்ப. சுயநலம் இல்லாமல் நீ மற்றவர்களை நேசிக்கும் போது மற்றவர்களுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்ல மாட்ட. அப்ப அது நியாய பிரமாணத்தின் மற்றொரு பகுதியாக காணப்படுகிறது. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. யாக்கோபு அப்போஸ்தலன் எதை குறித்து எழுதுகிறார் என்றால், நாம் படிக்கிறோம், அதை தான் படிக்கிறோம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அந்த சுயநலம் இல்லாமல் நீ மற்றவர்களை நேசிப்பாயானால் நீ தேவனுடைய ராஜரீக பிரமாணத்தையே நிறைவேற்றுகிறவளாக மாறிவிடுகிறாய். அப்பொழுது நீ மற்றவர்களுக்கு என்ன செய்கிறாய்? நன்மை செய்கிறாய். பிரைஸ் தி லார்ட். கொலை செய்யாதிருந்து நன்மை செய்கிறாய், திருடாதிருந்து நன்மை செய்கிறாய், பிறனுடையதை இச்சியாதிருந்து நன்மை செய்கிறாய், பொய் சாட்சி சொல்லாமல் இருந்து நன்மை செய்கிறாய். இப்படியாக உன்னுடைய அன்பு எப்படி காணப்படுகிறது என்றால், மற்றவர்கள் மீது சுயநலமற்றதாக காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஏன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் இந்த ஆசீர்வாதமான பிரமாணங்களை கொடுத்தார் என்றால், இதை ஜனங்கள் கை கொள்வதன் மூலமாக விடுதலையாக்கின தேவனுக்கு அவர்கள் நன்றியுள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதற்காக. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் இந்த காலை வேளையிலே நீங்களும் இந்த கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு மற்றவர்களை நேசிக்கும் போது சுயநலமற்றவர்களாக இருந்து நேசிப்பீர்களானால் நீங்களும் நன்மை செய்கிறவர்களாக, உங்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலையாக்கின தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக காணப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் எதற்காக இந்த பிரமாணங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையான ஜனங்களுக்கு கொடுத்தார் என்றால், ஜனங்களுடைய நோக்கம் சரியானதாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக அவர்கள் சரியானவைகளையே செய்து ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலையாக்கப்பட்ட தேவ ஜனங்களே, நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? இந்த ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, சுயநலம் இல்லாமல் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக, அதன் மூலமாக தேவனுக்கு முன்பாக நல்ல நோக்கத்தோடு தேவனுக்கு முன்பாக சரியானவைகளையே செய்து ஜீவிக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு வாழ வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர், இது பழைய ஏற்பாட்டின் காலத்துல தானே தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து
எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுடைய விடுதலையாக்கப்படுதலுக்கு பிறகு அவர்கள் கை கொள்ளும்படியாக கொடுத்தார் என்று நீங்கள் சொல்லலாம். தேவ பிள்ளையே, புதிய ஏற்பாட்டின் காலத்திலேயும் இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி, சபை தலைவர்களாக இருந்தாலும் சரி, ஆதி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த பிரமாணங்களை தான் ரூல்ஸ் ஆஃப் கான்டக்டாக வைத்து சபையிலே ஜனங்கள் காணப்பட வேண்டும் என்பதை வெரிஃபை பண்ணக்கூடியவர்களாய் இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் மத்தேயு 22ஆம் அதிகாரம் 35 முதல் 40 வசனங்களை வாசிக்கும் போது புதிய ஏற்பாட்டின் காலத்திலேயே நாம் அந்த சத்தியத்தை படிக்கிறோம். பரிசேயரிலே ஒரு நியாய சாஸ்திரி ஒருவன் இயேசுவை சோதிக்கும்படி, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. அதனுடைய அர்த்தம் என்ன? முழுமையாக தேவனையே நேசிப்பாயாக, ஒரே பரிசுத்தமுள்ள தேவனிலே அன்பு கூர்வாயாக. வேற எந்த காரியங்களையும் நீ செய்து வைத்து என்ன செய்யக்கூடாது? வழிபடக்கூடாது. உன் அன்பு எப்படி இருக்கணும்? முழுமையானதா இருக்கணும். யார் மேல? தேவன் மேல. அடுத்தது கர்த்தர் சொல்லுகிறார், இது முதலாம் கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்பதே. அப்ப அந்த 10 கற்பனைகளிலே இரண்டாம் பகுதியை சுருக்கிதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டின் காலத்துல தான் சொல்றாரு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு. நீ மற்றவர்களிடத்தில் அன்பு கூறும்போது அது சுயநலமற்றதாய் இருக்குமே, ஆனால் அது நியாயப்பிரமாணத்தை கை கொண்டதற்கு ஏதுவாய் இருக்கும் என்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அது மாத்திரமல்ல, ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களை வாசிக்கும் போது, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல், அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கு கடன்படாதிருங்கள். மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன், பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். பாத்தீங்களா? அது சுயநலமற்ற அன்பாக பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எதை நிறைவேற்றுகிறான்? நியாயப்பிரமாணத்தையே நிறைவேற்றுகிறவனாக இருக்கிறான். கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். பவுல் அப்போஸ்தலன் கலாத்திய சபையாருக்கு எழுதும் போது குறிப்பிடுகிறார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த நியாயப்பிரமாணத்தின் மற்றொரு பகுதி முழுவதும் நிறைவேறக்கூடியதாக காணப்படும். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஜீவிக்கிற தேவ ஜனங்களாகிய நாமும் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த பிரமாணங்களை கை கொள்ளக்கூடியவர்களாகவே காணப்பட வேண்டும். அப்ப முதல் கருத்து முடிச்சிட்டோம். அது என்னது? முழுமையாக தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அதுபோல உங்கள் அன்பு மற்றவர்கள் மேல எப்படி இருக்கணும்? சுயநலமற்றதாக காணப்பட வேண்டும். It shows a complete love for God and an unselfish love for others. அப்படி நீங்கள் இந்த பிரமாணத்தை கை கொண்டு அதற்கு கீழ்ப்படியும் போது உங்கள் விருப்பம் சரியானதா இருக்கும், நோக்கம் சரியானதா இருக்கும், எண்ணங்கள் சரியானதா இருக்கும், கிரியைகள் சரியானதா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்ப இது ஒரு எழுத்தின்படியான பிரமாணம் மட்டும் இல்ல. இந்த பிரமாணம் எதை வெளிப்படுத்துகிறது என்றால், தேவனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறது. உங்கள் உள்ளான மனிதன் எவ்விதமான ஆவிக்குரிய அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்துல இது உன்னுடைய உள்ளான மனிதன் எப்படிப்பட்ட வாஞ்சியோடு இருக்கிறான், எப்படிப்பட்ட விருப்பத்தோடு இருக்கிறான், உன்னுடைய மனது எப்படிப்பட்ட எண்ணங்களோடு இருக்கிறது, அதையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய தேவனுடைய குணாதிசயம் உடையதாக இந்த பிரமாணங்கள் காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ உங்களுடைய உள்ளான மனிதன் சரியான வாஞ்சியோடு நல்ல எண்ணங்களோடு விருப்பங்களோடு இருக்கும்போது உங்களுடைய கிரியைகளும் எப்படி இருக்கும்? சரியானதா இருக்கும். பிரைஸ் தி லார்ட்.
அப்ப இந்த நியாய பிரமாணத்திலே என்ன இருக்கிறது? தேவனுடைய ஞானம் இருக்கிறது. அதுல ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபிள்ஸ் இருக்கிறது, சட்டதிட்டங்கள் இருக்கிறது, சத்தியங்கள் இருக்கிறது, தேவனுடைய கொள்கைகள் இருக்கிறது. அதை கை கொண்டு ஜீவிக்கும் போது நீ தேவனுக்கும் மனிதனுக்கும் நன்மை செய்கிறவனாய் இருப்பாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இயேசு கிறிஸ்து அதை தான் சொன்னார், நான் நியாயப்பிரமாணத்தை ஒழிக்கும்படியாக வரவில்லை, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன் என்றார். அப்ப நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பத்தாரும் உங்கள் தலைமுறைகளும் அதை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கும்போது நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் தலைமுறைகளும் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நன்மை செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாத, ஆத்துமனேய முழு வல்லமே ஆண்டவரை தொழுதேத்து இந்நாள் வரை அன்புவை ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. சரி, இது பொதுவான ஒரு கருத்தாக இருக்கிறது. எந்த வசனத்திற்கு? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதன் பொதுவான கருத்தாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கானான் தேசத்திற்குள் கடந்து வந்திருந்தாலும் அந்த கானான் தேசத்திலே நிலைத்திருந்து அந்த தேசத்திலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் அவர்கள் இந்த நியாயப்பிரமாணங்களை எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? கை கொள்ளுகிறவர்களாகவே இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்ம அடுத்த பகுதிக்கு போவோம். ஆனால் இந்த யாக்கோபு அப்போஸ்தலனுக்கு அந்த பொதுவான கருத்தை மாத்திரம் வெளிப்படுத்தக்கூடியவராக இந்த வசனத்தை குறிப்பிடவில்லை. இன்னொரு சிந்தனையும் அவருக்குள்ளாக இருந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த சிந்தனை என்னவென்றால், நீங்க உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லும் போது நீங்க என்ன செய்யாதீங்க அப்படின்னா, யாரு பெரியவன் யாரு சின்னவன் அப்படின்னு எல்லாம் பார்க்காதீங்க. யாரு சர்ச்சுக்கு வரும்போது மோதிரத்தை போட்டுட்டு வர்றாங்கன்றத பார்க்காதீங்க. யாரு சர்ச்சுக்கு வரும்போது மினுக்குள்ள வஸ்திரங்களை தரித்து கொண்டு ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்காதீங்க. யாரு தரித்திரராய் இருக்கிறாங்கன்றத பார்க்காதீங்க. யாரு பெரியவன் யாரு சின்னவன்றத பார்த்து நியாயம் செய்யும் போது பட்சபாதம் செய்கிறவர்களாய் இருப்பீர்களானால் உங்கள் அன்பு தேவன் எதிர்பார்க்கிற விதத்தில் சுயநலம் அற்றதாக இருக்காது. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அந்த கான்டெக்ஸ்ட்டை நம்ம பார்க்கும்போது, முந்தின தடவை நான் பிரசங்கம் பண்ணும்போது அதை தான் எடுத்தேன். சர்ச்சுக்கு வரும்போது ஒருத்தன் என்ன செய்வான்? மோதிரம் போட்டுட்டு வருவான், மினுக்குள்ள வஸ்திரம் தரித்து கொண்டு வருவான். அது எதை வெளிப்படுத்துகிறது? நான் ஒரு ஐஸ்வர்யவானாய் இருக்கிறேன், பொருளாதார ரீதியில நான் எப்படி இருக்கிறேன்? ஐஸ்வர்யமுடையவனாய் இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. ஆனா ஒருத்தன் எப்படி இருப்பான்? பொருளாதார ரீதியில குறைவுள்ளவனாய் இருப்பான், தரித்திரனாய் இருப்பான். அவன் விரல்ல என்ன இருக்காது? மோதிரம் இருக்காது. அவன் உடுத்தி கொள்கிற வஸ்திரமும் உலக பிரகாரமா மினுக்குள்ளதாக இருக்காது. அப்ப நீ என்ன செய்யாத, ஒரு எளிமையான நிலையில இருக்கிற ஒரு ஆத்மாவை பார்த்து என்ன செஞ்சிடாத, குறைவாக எடை போட்டுறாத. ஏன்னா அவர்கள் விசுவாசத்துல எப்படி இருப்பாங்க? ஐஸ்வர்யவான்களா இருப்பாங்க. தேவன் அவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யத்துல மேன்மையான சுதந்திரத்தை கொடுக்கக்கூடியவராக கூட இருப்பாரு. அவங்க உலக பிரகாரமா இல்லாம சபைக்குள்ள உண்மையான ஆவிக்குரிய ஜனங்களா இருப்பார்கள். அதனால நீ அன்பு காட்டும் போது என்ன செஞ்சிடாத, ஐஸ்வர்யவான பார்த்து நீ நல்ல அருமையான இடத்துல வந்து உட்காருன்னு சொல்றதும், ஒரு எளிமையான ஒரு மனிதனை பார்க்கும்போது நீ
அங்க என் பாதத்தின் அருகே வந்து உட்காரு, அங்க போய் இருன்னு சொல்றதும் அது தேவனுடைய பார்வையிலே உண்மையாக நீ மற்றவர்கள் மீது காட்டுகிற சுயநலமற்ற அன்பாய் இருக்காது. அதனாலதான் யாக்கோபு அப்போஸ்தலன் அடுத்த வசனத்துல எழுதுறாரு. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, நியாயத்திலே முகதாட்சண்யம் பாராதிருப்பாயாக. வாசிங்க 9ஆம் வசனம். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். நியாயப்பிரமாணத்தினால் தீர்க்கப்படுவீர்கள். அப்படின்னா பட்சபாதம் பண்றவங்க எப்படி பண்ணுவாங்க? அவன் பெரியவங்க, இவன் சின்ன பையன், அப்படிதான் என்ன செய்வாங்க? பட்சபாதம் பண்ணுவான். அவன் பணக்காரன், இவன் யாரு? ஏழை. அப்படிதான் பட்சபாதம் பண்ணுவாங்க. நீங்க உபாகமம் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே கர்த்தர் அப்படி சொல்லி இருக்கிறாரு. பெரியவன் சிறியவன் பார்த்து என்ன செய்யாத, நியாயத்துல பட்சபாதம் பண்ணாத. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நியாயத்திலே முகதாட்சண்யம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள். மனிதன் முகத்திற்கு பயப்படீர்களாக, நியாய தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு கடினமாய் இருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று மோசே குறிப்பிடக்கூடியவராக காணப்பட்டார். அப்ப இந்த ஒரு தாட், இந்த ஒரு அடிஷனல் சிந்தனை யாக்கோபுக்குள்ள இருந்ததுனாலதான் அதை வச்சுட்டு பொதுவான கருத்துக்கு அப்பாற்பட்டு அவர் எழுதுகிறார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்ப அதுல என்ன அர்த்தம் வருகிறது என்றால், அது அடிமைகளுக்கு என்று சொல்லப்பட்டதல்ல, ராஜாக்களுக்கு பொருந்தக்கூடியதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அது யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லும்போது யாருக்கு சொல்றாரு? அடிமைகளுக்கு சொல்லல. யாருக்கு சொல்றாரு? ராஜாக்களுக்கு எழுதுகிறார். நீ எப்படி ஓன்ட்ட அன்பு கூறிவாயோ அது மாதிரி பட்சபாதம் பண்ணாம, நியாயத்துல முகதாட்சியம் பாராம, பெரியவன் சின்னவன்னு பார்க்காம என்ன செய்யணும்? அன்பு கூறணும், நியாயம் செய்கிறவனாய் இருக்கணும்னு சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அர்த்தம் கரெக்டா வருதா? ஒரு அடிமை என்ன செய்ய முடியாதுன்னா சொல்ல முடியாது, நான் என்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல மற்றவர்களிடத்துல அன்பு கூறுகிறேன்னு சொல்ல முடியுமா? நான் பனை ஓலையில தண்ணீர் குடிக்கிறது போல உனக்கு நான் பனை ஓலையில தண்ணீர் கொடுக்கிறேன்னு சொன்னா ஐஸ்வர்யவான்கள் என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்ப இதுல என்ன அர்த்தம் வருதுன்னா, அடிமைகளுக்கல்ல ராஜாக்களுக்கு யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார். நீ எப்படி தங்க தட்டுல சாப்பாடு சாப்பிட விரும்புவியோ அது மாதிரி பெரியவங்களுக்கு மட்டும் இல்ல, ஏழைகளுக்கும் அதே மாதிரி தங்க தட்டுல என்ன போடு? சாப்பாடு போடு. பிரைஸ் தி லார்ட். அந்த ஒரு தாட் யாக்கோபு அப்போஸ்தலனுக்கு உண்டாகி இருந்திருக்கிறது. நியாயத்துல நீ என்ன செய்யாத? பட்சபாதம் பார்க்காத. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், சரித்திரத்துல என்ன கேள்விப்பட்டிருக்கோம்? குறைவான ஜாதி உள்ளவனுக்கு கடையில என்ன கொடுக்க மாட்டாங்க? டம்ளர்ல டீ கொடுக்க மாட்டாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு தனியா என்ன செய்வாங்க? ஒரு கிளாஸை வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம சரித்திரத்துல கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்ப யாக்கோபு எழுதுகிற வசனம் அதற்கு சரியாக பொருந்தி வருகிறது. நீ அந்த ஜாதி இந்த ஜாதின்னு பார்த்து என்ன செய்யாத? பட்சபாதம் பண்ணாத. அன்பு எப்படி இருக்கணும்னா சுயநலமற்றதாகவும், நீ எப்படி உயர் ஜாதி என்று கருதி ஒருவனை நேசிக்கிறாயோ அதுபோல நீ யாரை கீழ் ஜாதி என்று கருதுகிறாயோ அவனையும் அதே போல என்ன செய்யணும்? நேசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பெரியவன் சிறியவன் என்று பார்த்து என்ன செய்யாத? நியாயத்துல பட்சபாதம் பண்ணாதே என்று எழுதுகிறார். அப்படின்னா அர்த்தம் என்னங்க? முழு நியாய பிரமாணமும் தேவனுடைய அன்புல தான் தொங்கி கொண்டே இருக்கு. பிரைஸ் தி லார்ட். நீங்க அதுல ஒரு மீறுதல் பண்ணினாலும் தேவனுடைய அன்புல குறைவுபட்டு போகிறீர்கள். தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்தும் அதுல குறைவுபட்டு போகிறீர்கள். அப்ப முழு நியாய பிரமாணமும் எதுல ஹேங் ஆகிட்டு இருக்கு? தொங்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய அன்பிலே தொங்கி கொண்டிருக்கிறது. அதுதான் தேவ சித்தமாக காணப்படுகிறது. அதுல ஒன்னொன்னு மீறும் போது தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் போகிறீர்கள். தேவன் மீது காட்டுகிற அன்பிலேயும் மனிதர்கள் மீது காட்டுகிற அன்பிலேயும் குறைவுள்ளவர்களாக மாறிவிடுகிறீர்கள். ஆகவே இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு விளக்கி காட்டுகிறது என்னவென்றால், நியாய பிரமாணத்தின் மீறுதல் என்பது தேவ சித்தத்தை செய்யாமல் போவதை காட்டுகிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களிடத்துல ஏதாகிலும் அப்படிப்பட்ட குறைவுகள் இருக்குமே ஆனால் இந்த நாள்ல ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இனி நாங்க மீற மாட்டோம் என்று.
இனி நாங்கள் தேவ சித்தம் செய்வதில் என்ன செய்ய மாட்டோம், குறைபட மாட்டோம்னு சொல்லி தீர்மானம் பண்ணுங்க. தேவனிடத்துல ஜெபியுங்க. உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது அல்லேலூயா, நாம் 10ஆம் வசனத்திற்கு வருவோம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எப்படியெனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக காணப்படுவான். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட உங்க அன்பு எப்படி இருக்கணும்? பிரைசலான். சிலர் அந்நாட்களில் ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற தேவ ஜனங்களிடத்துல ஒரு கலக்கத்தை உண்டாக்குனாங்க. என்ன அப்படின்னா, நீங்க எழுத்தின்படியான விருத்த சேதனம் பண்ணி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, கட்டாயப்படுத்தினாங்க. அப்ப அப்போஸ்தலர்களுக்கும் அந்த தவறான காரியங்களை கட்டாயப்படுத்தினவர்களுக்கு இடையில என்ன உண்டாச்சு, கருத்து வேறுபாடு உண்டாயிற்று. அப்ப அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, மூத்த அப்போஸ்தலன் ஆகிய பேதுருண்டத்துல எல்லாம் போய் டிஸ்கஸ் பண்ணி கடைசியில ஒரு உறுதிக்குள்ளாக வந்தார்கள். என்ன அப்படின்னா, இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல இருந்த செரிமோனியல் லாஸ் அதையெல்லாம் புதிய ஏற்பாட்டின் பிரமாணத்துல காணப்படுகிறவர்கள் என்ன செய்ய வேண்டாம், கை கொள்ள வேண்டாம். சடங்காச்சாரங்களை கை கொள்ள வேண்டாம். நீதி சம்பந்தமான பிரமாணங்களை மட்டும் என்ன செஞ்சா போதும், கை கொண்டால் போதும். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா தேவன் நம்முடைய இருதயத்தை என்ன செஞ்சிட்டாரு, விருத்த சேதனம் அடைய பண்ணிட்டாரு. எதை கொடுத்து? தேவ அன்பாகிய பரிசுத்த ஆவியை உள்ளத்துல கொடுத்து. அதனால இனி மோசேயினால கற்பிக்கப்பட்ட எழுத்தின்படியான விருத்த சேதனம் என்ன செய்ய வேண்டியதில்லை, பண்ணி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆகவே அந்த பழைய ஏற்பாட்டுல நம்ம எதை முக்கியத்துவப்படுத்தணும், எதை நம்ம தவிர்க்க வேண்டும், எது மேலானது அப்படின்றத அறிந்து நாம் கடைபிடித்து ஜீவிக்கிறவர்களாய் இருப்போமே ஆனால் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நன்மை செய்கிறவர்களாய் இருப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படின்னா என்ன அர்த்தங்க? நீ என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய்தால், எப்படி? நீ என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய்தால் நீ தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ என்ன செய்கிறாய் என்பதையே அறியாமல் செய்து வாழ்ந்தால் சபிக்கப்பட்டிருப்பாய். இன்னும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேங்க. இப்போ ஒருத்தன் வழி பிரயாணமா போயிட்டே இருக்கிறான்னு வைங்களேன், ரொம்ப தூரம் மைல் கணக்கா நடந்து போயிட்டே இருக்கிறான்னு வைங்களேன், அவனுக்கு மத்தியான நேரத்துல என்ன உண்டாகும், தாகம் உண்டாகும். என்ன உண்டாகும்? தாகம் உண்டாகும். அப்ப அவன்கிட்ட ஒருவேளை கையில வாட்டர் பாட்டில தண்ணி இல்லைன்னு வைங்களேன், எங்க வீட்டு வழியா போறவன் பார்க்குறான், எங்கள் வீட்டுக்கு முன்னாலே என்ன இருக்குது, டேப் இருக்குது, அதை திறந்து தண்ணி குடிக்கிறான்னு வையுங்களேன், தாகத்தை தீர்த்து கொள்கிறான் என்று வையுங்களேன். நீங்கள் அவன்கிட்ட என்ன சொல்லக்கூடாது, என் தண்ணியை திருடிட்டே இல்லை அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்போ களவு செய்யாது இருப்பாயாக என்பதை நாம் சரியாக விளங்கி கொள்ள வேண்டும். ஒரு முறை இயேசு கிறிஸ்து சீடர்களோடு பிரயாணப்பட்டு போய்கொண்டே இருக்கும்போது அவர்கள் என்ன செய்தார்கள், கதிர்கட்டுகள் விளைந்து நின்ற அந்த பாதை வழியாக கடந்து சென்ற வேளையிலே சீடர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, கொஞ்சம் கதிர்களை கொய்து அதை தங்களுடைய கையிலே நமிட்டி என்ன செய்தார்கள், சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். உடனே குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய பரிசேயர்கள் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, சீடர்கள் இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே இயேசு கிறிஸ்து சொன்னார், தாவீது தான் பசியாய் இருந்த போது ஆசாரியர்கள் மாத்திரம் புசிக்கக்கூடிய அல்லேலூயா சமூகத்து அப்பங்களை புசித்தானே என்று சொன்னார். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னங்க, சீடர்கள் மற்றவர்களுடைய நிலத்திலே நின்ற கதிர்கட்டை திருடி விட்டதாக தான் அன்றைக்கு குற்றம் சாட்டின வேளையில இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் செய்வது இன்னதென்று அறிந்திருந்தீர்களானால் நீங்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்வீர்களானால் சபிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அன்றைக்கு சீடர்கள் மற்றவர்களுடைய நிலத்திலே நின்ற கதிர்கட்டை திருட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவர்கள் செல்லவில்லை. வழிப்பிரயாணமாக போகிறவன் தாகம் எடுக்கும் போது தன்னிடத்துல ஒரு வாட்டர் பாட்டில தண்ணீர் இல்லை என்பதற்காக என் வீட்டுக்கு முன்னால இருக்கிற டேப்ல தண்ணீர் குடிக்கிறான் என்றால் அது திருடுகிறான் என்று அர்த்தம் அல்ல. அதுதான் கர்த்தர் சொல்கிறார், நீ செய்கிறது இன்னதென்று அறிந்திருந்தாயானால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்தால் நீ சபிக்கப்பட்டிருப்பாய்.
உண்மைதான். சமூக அப்பங்களை, பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கக்கூடிய அப்பங்களை ஆசாரியர்கள் தான் புசிக்க வேண்டும். அதுதான் பிரமாணம். வேறு யாரும் அதை என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. ஆனால் இப்ப என்ன உண்டாகிறது? தாவீது தப்பித்து ஓடிக்கொண்டிருக்கிறார். தப்பித்து ஓடுகிற சூழ்நிலையிலே அவருக்கு என்ன இருக்கு? பசி இருக்கு. அப்ப ஒரு அர்ஜென்ட் நெசசிட்டி இருக்கு. அவருக்கு என்ன தேவை? போஜனம் தேவையா இருக்கிறது. அந்த டைம்ல தான் ஆசாரியனாகிய அபிமெலேக்கின் இடத்துல வருகிறார். உன்னிடத்துல என்ன இருக்கு புசிக்க என்று கேட்கும் போது அபிமெலேக்கு சொல்லுகிறார், பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிற பரிசுத்த அப்பங்களே அல்லாமல் வேறு எதுவுமே என்கிட்ட இல்லைன்னு சொல்லும் போது அந்த அபிமெலேக்கு தான் சொல்லுகிறார், ஸ்திரீகளிடத்திலே சேராமல் இருந்தால் உமக்கு கொடுத்து உதவ முடியும் என்று சொல்லுகிறார் அபிமெலேக்கு. அது பிரமாணத்தை மீறுகிற காரியம் அல்ல, ஒரு அர்ஜென்ட் நெசசிட்டி. அதிலே ஒரு இரக்கம் பாராட்டுகிற உதவுகிற செயலாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஒரு அர்ஜென்ட் நெசசிட்டி என்றால் நாம் அதிலே தேவனுடைய எழுத்தின்படியான பிரமாணம் எந்த ஆவிக்குரிய பிரமாணத்திற்கு நேராக வழி நடத்துகிறதோ அதை நாம் அங்கீகரித்து உதவி செய்வதை தேவன் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் என்று சொல்லுவார்கள். இது எழுத்தின்படியான பிரமாணம், இதை நாங்கள் அப்படியே நிறைவேற்றுவோம் என்று சொல்லி அதுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அனுபவத்திற்கும் குணாதிசயங்களுக்கும் இரக்கம் பாராட்டுதலுக்கும் நீங்க இடம் கொடுக்காம போயிட்டீங்கன்னா அர்ஜென்ட்டா தேவையான ஒருத்தருக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்யாம போயிருந்திருப்பீங்க. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் செய்வது இன்னது என்பதை அறிந்திருப்பீர்களானால் அல்லேலூயா ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வீட்டில் போய் படித்து பாருங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை, லேவியராகமம் எழுதின புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இப்பொழுது நாம் 12ஆம் வசனத்திற்கு வருவோம். சுயாதீன 11ஆம் வசனம், ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாய பிரமாணத்தை மீறினவனாக காணப்படுவாய். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இந்த நியாய பிரமாணம் எதை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது என்றால், பிரைஸ் தி லார்ட், ஏதோ எழுத்தின்படியாக நாங்கள் இந்த பிரமாணத்தை கை கொண்டோம் அந்த பிரமாணத்தை கை கொண்டோம்னு அதில் ஒரு பெருமை அடிக்கிறதற்காக நீங்கள் வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையே தேவனுடைய முழுமையான குணாதிசயங்களை உடையதாகவும் அதை வெளிப்படுத்துகிறவதாகவும் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். முழுமையாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் சுயநலம் இல்லாமல் ஜனங்களிடத்தில் அன்பு கூறுகிறவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, நாம் இப்பொழுது 4வது கருத்தை முடித்திருக்கிறோம். அது என்ன? நியாயப்பிரமாணத்தின் குணாதிசயத்திற்கு ஏற்றபடி இருதயமும் உள்ளெண்ணமும் காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நியாயப்பிரமாணம் என்ன கடவுளுடைய குணாதிசயத்தை உடையதாக இருக்கிறதோ அந்த குணாதிசயத்தை நீங்க இருதயத்திலையும் எண்ணங்களிலேயும் பெற்றிருக்க வேண்டும். அப்ப உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த நியாயப்பிரமாணத்தின் குணாதிசயம் உங்களுக்கே எதை கொடுத்ததாய் இருக்கும் என்றால் விடுதலையை கொடுத்ததாய் இருக்கும். அதனாலதான் அதை சுயாதீன பிரமாணம் என்று சொல்கிறோம். உங்களை பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, இவன் என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்ய மாட்டான். உங்களை பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, இவள் என்ன செய்ய மாட்டா? குற்றங்களை செய்ய மாட்டாள். ஏன்னா இவளுக்குள்ளாக என்ன இருக்கு? இவனுக்குள்ளாக என்ன இருக்கு? தேவனுடைய அந்த நியாயப்பிரமாணத்தின் குணாதிசயம் இருதயத்திலேயும் எண்ணங்களிலேயும் இருக்கிறது என்பார்கள். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்த விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்த. நான் பாடி பாடி
ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார், விடுதலை நாயகன் Praise the Lord, வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அல்லேலூயா. அன்னைக்கு கர்த்தர் சொன்னாரு, எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னாரு, நீங்க இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொண்டீர்களானால் நீங்கள் பிரவேசிக்கிற கானான் தேசத்துல நிலைத்திருப்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க அந்த கானான் தேசத்தை போன்ற சபையின் ஐக்கியத்துல இருக்கிறீங்க, இந்த சபையின் ஐக்கியத்திற்குள்ள கடந்து வந்த பிறகு நீங்க இந்த நியாயப்பிரமாணங்களை எல்லாம் கை கொள்ளாமல் போவீர்களானால் சபைக்குள்ள நீங்க நிலைத்திருக்க முடியாது. திருடுறவன் சபைக்குள்ள வந்து உட்கார முடியுமா? முடியாது. கொலை செய்கிறவன் சபைக்குள்ள வந்து உட்கார முடியுமா? முடியாது. வந்து உட்கார்ந்தானா அடுத்த நாள் மனம் திரும்பியே ஆகணும். பிரைஸ் தி லார்ட். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்படி யாராவது ஒரு திருடன் வந்து இங்க உட்கார்ந்து இருந்தா கூட இருக்கிற விசுவாசி என்ன சொல்லும்? சீக்கிரம் மனம் திரும்பிரு. தேவனுடைய வார்த்தை என்ன செய்யும்? உன்னையே பட்சித்து போடும். அப்ப திருடன் இங்க இதுக்குள்ள என்ன செய்ய முடியாது? வந்து உட்கார முடியாது. கொலை செய்கிறவன் இங்க வந்து உட்கார முடியாது. விபச்சாரம் செய்கிறவன் இங்க வந்து நிலைத்திருக்க முடியாது. இதற்குள்ள வந்து இருந்து ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அன்னைக்கு கானான் தேசத்தை சுதந்தரித்த இஸ்ரவேல், எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை கட்டளையாக கொடுத்திருந்திருப்பாரே, ஆனால் ஆவிக்குரிய தேவ ஜனங்களாகிய தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிறவர்களே, சபையிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டுமானால், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டுமானால், நீங்கள் தேவனை முழுமையாக நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டுமானால், நீங்கள் இந்த பிரமாணங்களை, அதிலே உள்ள தெய்வீக குணாதிசயங்களை உங்கள் இருதயத்திலே அபியாசப்படுத்தி கொண்டு உங்களுடைய மனதிலே வைத்து அதை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாக அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். பாவம் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. அந்த எகிப்திலிருந்து பின்தொடர்ந்து வந்த பார்வோனுடைய ரதங்கள் இருக்கிறது, பார்வோனுடைய ஆவிகள் இருக்கிறது. அந்த பாவ சுபாவங்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் யாருடைய ஆளுகைக்கு உட்பட்டிருப்பீர்கள்? பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு உட்பட்டிருப்பீர்கள். இப்ப கடைசி வசனத்திற்கு வருவோம். 13ஆம் வசனம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை. இதனுடைய அர்த்தம் என்னங்க? நீ இரக்கம் உள்ளவனாய் இரு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க நாளைக்கு போய் ஒருத்தனை கொலை செய்யலாம், கொலை செய்தவனுக்கு நான் இரக்கம் பாராட்டணுமா? அதான் அர்த்தமா? இல்ல தெய்வ பிள்ளையே, அவனுடைய அர்த்தத்தை விளங்கி கொள்ள வேண்டும். நான் போதிக்கணும், நீங்க போய் நாளைக்கு திருடுங்கன்னு சொல்லி நான் போதிக்கணும், நீங்க நாளைக்கு போய் திருடணும், அதுக்கு நான் இரக்கம் பாராட்டணுமா? இல்ல, அதெல்லாம் அதனுடைய அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். அர்த்தத்தை சரியா விளங்கி கொள்ளணும். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பிப்ளிக்கலாவே தர்றேன். ஒரு ஊழியக்காரன் ஒரு எஜமானனுக்கு 1000 தாலந்து கடன் பட்டிருந்தான். எத்தனை தாலந்து? 1000 தாலந்து கடன் பட்டிருந்தான். அப்பொழுது அதை கொடுத்து தீர்க்க வேண்டிய நாள் வந்தபோது எஜமானன் கணக்கு கேட்கும் போது அந்த ஊழியக்காரன் பார்த்து சொல்லுகிறார், நீ உனக்குள்ளதை எல்லாவற்றையும் விற்று என்னுடைய கடனை என்ன செய்? தீர்த்து விடு என்று சொல்லுகிறான். ஆனால் அவனால் என்ன செய்ய முடியல? கடனை தீர்க்க முடியல. ஆனா அவன் என்ன செய்யறான்னா, தாழ விழுந்து தாழ்த்தி மன்றாடி கெஞ்சி கேட்கிறான், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அந்த டைமுக்குள்ள நான் என்ன செஞ்சிடறேன், நான் கொடுக்க வேண்டிய 1000 தாலந்தை கொடுத்து தீர்த்து விடுகிறேன் என்று சொல்கிறான். எஜமானன் அதை பார்த்து என்ன செய்கிறார் என்றால், அந்த ஊழியக்காரனுக்கு இரக்கப்பட்டு டைம் கொடுத்து மன்னித்து விடுகிறான். அந்த ஊழியக்காரன் அப்படியே மன்னிப்பை பெற்றுக்கொண்டு போயிட்டே இருக்கும்போது அவனிடத்தில் கடன்பட்ட எத்தனை வெள்ளிக்காசு? 100 வெள்ளி பணம், வெள்ளிக்காசு கடன்பட்ட இன்னொருவனை பார்க்கிறான்.
பார்த்துட்டு என்ன சொல்றான், நீ எனக்கு கொடுக்க வேண்டிய 100 வெள்ளி பணத்தை எனக்கு என்ன செய், கொடுத்து தீர்ப்பாயாக என்று சொல்லும் போது அவன் சொல்றான், எனக்கு கொடுக்க எந்த ஒரு வழியும் இல்லைன்னு சொல்லும் போது அவனும் தாழ விழுந்து என்ன செய்யறான் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த மன்னிப்பை பெற்ற ஊழியக்காரன் என்ன செய்கிறான், தனக்கு 100 வெள்ளி பணம் கொடுக்க வேண்டிய அவனுடைய கழுத்தை நெரித்து அவனை கொண்டு போய் என்ன செய்கிறான் என்றால் அதிகாரிகளிடத்துல ஒப்பு கொடுத்து சிறைச்சாலையிலே கொண்டு போய் அடைத்து அவனுக்கு இரக்கம் பாராட்டாமல் இருக்கிறான் என்றால் இதை யார் கேள்விப்படுகிறது? எஜமான் கேள்விப்படுகிறான். நான் உனக்கு 1000 தாலந்த மன்னித்து விட்டேனே, உன்னால ஒரு 100 வெள்ளி பணத்தை உனக்கு கடன்பட்டவனுக்கு மன்னிப்பை கொடுக்க முடியாம இறக்கப்படாமல் போயிட்டியே அப்படின்றத கேள்விப்பட்ட போது மன்னிப்பை கொடுத்த எஜமானன் அவனை பிடித்து என்ன செய்கிறான்னா சிறைச்சாலையிலே கொண்டு போய் அடைத்து ஒப்பு கொடுப்பதை நாம் படிக்கிறோம். அப்ப நீ இரக்கம் பாராட்டினால் உனக்கும் என்ன கிடைக்கும்? இரக்கம் கிடைக்கும்னு சொல்லி அந்த கான்டெக்ஸ்ட்ல தான் அந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் நம்ம படிக்கிறோம், பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். நான் உங்களிடத்திலே வந்தேன், வஸ்திரம் இல்லாமல் வந்தேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுத்தீர்கள்? வஸ்திரம் கொடுத்தீர்கள். தாகத்தோடு வந்தேன், என்ன கொடுத்தீர்கள்? தண்ணீர் கொடுத்தீர்கள். ஆண்டவரே, நீர் எப்பொழுது எங்களிடத்தில் வந்தீர் வஸ்திரம் இல்லாமல் தாகத்தோடு பசியோடு என்று சொல்லும் போது கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சிறியரில் எவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்கிறார். இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க, கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் இரத்தம் சிந்தினபடியால் அவரால் உண்டாகிற நியாய தீர்ப்புக்கு நாம் விலக்கப்பட்டவர்களாக அந்த நியாய தீர்ப்பை மேற்கொள்ளக்கூடியதாக அவருடைய இரக்கம் நமக்கு வெளிப்பட்டது. அவர் மாத்திரம் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக கிருபாதார பலியாக சிலுவையிலே அவர் தம்மை ஒப்புக்கொடாமல் இருந்திருப்பாரே, ஆனால் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பிக்கொள்ள முடியாதபடி இருந்திருப்போம். ஆனால் அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பாக கிறிஸ்துவின் இரக்கம் மேன்மை பாராட்டக்கூடியதாய் இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தங்க? நம்ம எல்லாம் மனம் திரும்ப விரும்பணும். வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் தேவ மகிமையற்றவர்களானார்கள், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். ஆனால் நம்ம என்ன செஞ்சோம்? மனம் திரும்ப விரும்பணும். அதனால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல என்ன வச்சோம்? விசுவாசம் வைத்தோம். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படக்கூடியதாய் இருந்தது. கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தி இலவசமாக கொடுக்கக்கூடிய கிருபையினாலே நம்மை நீதிமானாக்கினார். நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நியாய தீர்ப்பின் தண்டனைகளுக்கு தேவன் தம்முடைய இரக்கத்தினாலே நம்மை ரட்சித்திருக்கிறார். நியாய தீர்ப்புக்கு முன்பாக எது மேன்மை பாராட்டுகிறது? இரக்கம் மேன்மை பாராட்டுகிறது. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்களிலே ஒரு சகோதரன் உங்களுக்கு விரோதமாக ஒரு தவறு செய்திருப்பானே ஆனால், ஒரு எரர் தவறு செய்திருந்திருப்பானே ஆனால் அவனை நீங்கள் மன்னிப்பீர்களா? அப்ப எதன் அடிப்படையில மன்னிப்பீங்க? மறுபடியும் நான் உனக்கு விரோதமா தவறு செய்வேன்னு சொன்னா மன்னிப்பீங்களா? மன்னிக்க மாட்டீங்க. அப்ப அவன் மனம் திரும்பினால், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்க இருக்கிற ஒரு சகோதரி இன்னொரு சகோதரிக்கு விரோதமாக ஏதோ ஒரு தப்பு பண்ணிருச்சு. தப்பு பண்ண சகோதரி யாருக்கு விரோதமாக தவறு செய்ததோ அந்த சகோதரி இடத்துல மன்னிப்பு கேட்குது. இனிமே நான் என்ன செய்ய மாட்டேன்? தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு கேட்கும்போது மன்னிக்க வேண்டிய சகோதரி எதை வழங்க வேண்டும்? மன்னிப்பை வழங்க வேண்டும். பரவாயில்ல, நீ மனம் திரும்புற அப்படின்னு சொல்லி, நீ தேவனோடு ஒப்புரவாக விரும்புகிற, தேவனோடு ஒப்புரவாக வேண்டுமானால்
நீ சக விசுவாசியோடும் என்ன செய்யணும்? ஒப்புரவாக வேண்டும். அதுதான் நியமனம். தேவனோடு ஒப்புரவாகிறவர்கள் சக விசுவாச ஐக்கியத்திலே உள்ள சகோதரன் சகோதரியோடு என்ன செய்யணும்? ஒப்புரவாக வேண்டும். அதன் அடிப்படையில் நீங்க என்ன கொடுக்குறீங்க? மன்னிப்பு கொடுக்குறீங்க. இப்ப திருப்பி அதே சகோதரி திரும்ப ஒரு தவறு அதே சகோதரிக்கு விரோதமா செஞ்சிருச்சு. மன்னிப்பு வந்து கேட்குது, மனம் திரும்பிடுவேங்க அப்படின்ட்டு. மன்னிப்பு கொடுப்பீங்களா? மன்னிக்கணும். ஏன்னா அது எதை விரும்புது? மனம் திரும்புதல விரும்புது. இப்ப பேதுரு கேட்கிறாரு, என் சகோதரன் எனக்கு விரோதமாக தவறு செய்தா நான் எத்தனை தடவை மன்னிக்கணும்னு கேட்கிறாரு. 7 தடவை மன்னிக்கலாமான்னு கேட்கிறார். ஏன் அவர் 7 தடவை அப்படின்றாருன்னா, யூதர்கள் வந்து ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. என்ன நம்பர்னா 3 தடவை ஒருத்தனுக்கு என்ன செய்யலாம்? மன்னிப்பு கொடுக்கலாம். எத்தனை தடவை? 3 தடவை மன்னிப்பு கொடுக்கலாம்னு சொல்லி யூதர்கள் ரபிகள் அப்படி ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா பேதுரு கொஞ்சம் அதிகமா போய் 7 என்றால் பெர்ஃபெக்ஷனா இருக்கும்னு சொல்லி, ஆனாலும் அது ஒரு லிமிட்டட் தான். 7 முறை மன்னிக்கலாமான்னு கேட்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், 70 தடவை மன்னிப்பாயா. 70 தடவை என்று சொல்லும்போது 77 தடவை. நான் அதை கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்த்தேன். 70 என்பது 7 + 70 77 தடவை என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நோவாவினுடைய தகப்பனார் பேர் என்ன? லாமேக்கு. லாமேக்கு ஒரு தடவை தன்னுடைய 2 குமாரத்திகளையும் அழைத்து சொல்லுகிறான், நான் ஒரு மனிதனை கொலை செய்தேன், அதனால் காயம்பட்டேன். இன்னொரு வாலிபனை கொலை செய்தேன், அதனால் எனக்கு காயம் உண்டாயிற்று என்று சொல்லி அந்த பழி 77 தடவை என் மீது வரட்டும் என்று ரொம்ப பெருமையா சொல்வதை நாம் படிக்கிறோம். அதை தான் இயேசு கிறிஸ்து மனதில் வச்சுட்டு அந்த பெருமைக்கு நிகரான தாழ்மையை ஒப்பிட்டு சொல்லுகிறார். 7 தடவை மட்டும் இல்லை, 70 தடவை நீ மன்னிப்பாயானால் நீ மற்றவர்களுக்கு சுயநலம் இல்லாம நன்மை செய்கிறவனாய் இருப்பாய். நீ கொடுக்கிற மன்னிப்பு அவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதற்கும் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் ஏதுவாய் இருக்கும் என்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வீட்டில் போய் படிச்சு பாருங்க, அந்த வசனங்களை மட்டும் குறிச்சுக்கோங்க. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்படின்னா தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு பெருமையோடு கூட துணிகரமாக இருந்து பொல்லாப்பு செய்கிறவர்களுக்கு எதிரானவராக இருக்கிறார். ஆனால் தாழ்மையோடு, நான் அப்படிப்பட்ட தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, பண்ண விரும்பல, ஏதோ சின்ன தவறு வந்துருச்சு மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்ன தேவன் இரக்கம் பாராட்டுவார். இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லுவார். நீ நன்மை செய்ய விரும்புகிறாய், நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன்? இரக்கம் பாராட்டுகிறேன், மன்னிக்கிறேன் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட குணாதிசயத்தோடு நீங்கள் காணப்பட வேண்டும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் பைபிள்ல இருந்து, நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதினிடத்துல வர்றாரு, வந்து சொல்றாரு, ஐஸ்வர்யவானாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு நிறைய ஆடு மாடுகள்லாம் இருந்தது, ஆனா ஒரு ஏழை தரித்திரனுக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருந்தது. அந்த தரித்திரன் அந்த ஆட்டுக்குட்டியை போஷித்து நல்லா பராமரித்து கொண்டே வந்தான். அந்த ஆட்டுக்குட்டி அவனுடைய மடியில படுத்து கொள்ளக்கூடியதா இருந்தது. ஐஸ்வர்யவானை சந்திக்கும்படியாக ஒரு வழிபோக்கன் வந்தான். வந்த வழிபோக்கனுக்கு அந்த ஐஸ்வர்யவான் தன்னிடத்துல இருந்த திரளான ஆடு மாடுகள்ல இருந்து ஒன்னை அடிச்சு விருந்து வைக்காம அந்த தரித்திரனுக்கு இருந்த ஒண்ணு, அது ஒரே செல்லமாக வளர்த்த ஆட்டுக்குட்டிய அடித்து என்ன செய்தான்? விருந்து கொடுத்து போஷித்தான் என்று சொல்லும்போது தாவீதுக்கு கோபம் வருகிறது. அப்படி துணிகரமாக பாவம் செய்தவன் யார்? அவனுக்கு இரக்கமே பாராட்டக்கூடாது, அவன் நாளத்தனையாக கொடுத்து தீர்க்க வேண்டும் அப்படின்னலாம் சொல்லும்போது நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, அப்படிப்பட்ட துணிகரமான பாவம் செய்தவன் நீதான் என்று சொல்கிறார். தாவீது அப்படியே உடஞ்சிட்டாரு. நானா? உடனே ஒப்பு கொடுத்தார். தேவனுக்கு முன்பாக நான் என்ன செஞ்சிட்டேன்? பாவம் பண்ணி. நாத்தான் தீர்க்கதரிசி சொன்னாரு, நீ உரியாவை கொன்று உரியாவனுடைய மனைவியையும் எடுத்துக்கொண்டு நீ செய்த பாவம் தேவனுக்கு முன்பாக கொடிய குற்றமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது தாவீது சொல்றாரு, தேவனுக்கு முன்பாக பாவம் செய்தேன்னு. ஆனா நாத்தான் சொல்லிட்டார், நீ பண்ண பாவத்திற்கு உனக்கு என்ன உண்டு? தேவன் தண்டனை கொடுப்பாரு. அதே நேரம் உன்னைய உயிர் பிழைக்க வைத்து மனம் திரும்புகிற உனக்கு தேவன்
இனி அப்படிப்பட்ட பாவம் செய்யாதபடி என்ன கொடுப்பார்? இரக்கம் பாராட்டுவார். அதனாலதான் பட்சபாளுக்கு பிறந்த தாவீதுக்கு பிறந்த மகனை தேவன் என்ன செஞ்சார்னா அழித்தார், அடித்து போட்டார். அந்த பிள்ளை என்ன செய்தது? செத்து போனது என்று படிக்கிறோம். அதனாலதான் தாவீது ஜெபிப்பார், துணிகரமான பாவங்களுக்கு விலக்கி காத்து கொள்ளும் என்று சொல்லி ஜெபிப்பார். இரக்கத்தை பெற்றுக்கொள்வார். ஆனா அவர் செஞ்ச பாவத்துக்குரிய தண்டனையும் அவருக்கு வரக்கூடியதாக தான் இருந்தது. தெய்வ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள், பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவீர்கள். அதனாலதான் பைபிள்ல படிக்கிற, உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள். அப்ப அந்த கான்டெக்ஸ்டை நீங்க விளங்கி கொண்டு எந்த இடத்துல நீங்க இரக்கம் பாராட்ட வேண்டுமோ அந்த இடத்துல நீங்கள் இரக்கம் பாராட்டுவீர்களானால் உங்கள் இரக்கத்தை பார்க்கிற தேவன் உங்களுக்கும் என்ன செய்வார்? இறங்குகிறவராய் இருப்பார். நீங்கள் உண்மையாகவே தேவன் மீது முழுமையாக அன்பு கூறுகிறவர்களாகவும் அநேகரை இரட்சிப்பிற்குள்ளாக வழிநடத்துகிறவர்களாகவும் தெய்வ பிள்ளையே மற்றவர்களிடத்தில் அன்பு பாராட்டும் போது அது சுயநலம் இல்லாத அன்பாக காணப்படும்படியாகவும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். எழும்பி நிற்போமா? அப்படியே ஜீவியத்தை ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா. இந்த நாளிலே தியானித்த வசனங்கள் மூலமாக வெளிப்படுத்த வேண்டிய கருத்துக்களை எல்லாம் தேவன் அறிந்து கொள்ள வைத்திருக்கிறாரே. அந்த கருத்துகளுக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒப்பு கொடுப்பீர்களாக. தேவனிடத்தில் முழுமையாக அன்பு கூற வேண்டும். உங்கள் அன்பு மற்றவர்கள் மீது சுயநலமற்றதாய் இருக்க வேண்டும். அன்பிலே நியாயத்திலே முகதாட்சண்யம் இருக்கக்கூடாது. மனிதன் தான் செய்கிறது இன்னதென்று அறிந்து நியாய பிரமாணத்தை மீறாதவனாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். நியாய பிரமாணத்தின் குணாதிசயத்திற்கு ஏற்றபடி இருதயமும் உள்ளமும் காணப்படும் போது உங்களுக்கு என்ன உண்டாயிருக்கும்? விடுதலை உண்டாயிருக்கும். இரக்கமுள்ளவர்களாய் இருக்கும் போது பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நீங்களும் பரலோக பிதாவினிடத்திலிருந்து இரக்கம் பெற்றவர்களாய் இருப்பீர்கள். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. தேவாவியானவர் வெளிப்படுத்தின எல்லா தெய்வீக வார்த்தைகளுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த சத்தியங்களை கை கொண்டு தேவனுக்கு முன்பாக சரியானவர்களாக ஜீவித்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்பட தலைமுறை தலைமுறைகளாக உங்கள் சந்ததிகள் மேன்மையடைய தேவன் அனுகிரகம் செய்யும்படியாக எடுத்துரைத்த எல்லா தெய்வீக சத்தியங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். பரிசுத்த இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, அருமையான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, ராஜரீக பிரமாணத்தை குறித்து அநேக சத்தியங்களையும் ஆழமான கருத்துக்களை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, முழுமையான நியாய பிரமாணத்தின் ஒரு பகுதியாக ஆண்டவரே தேவனை முழுமையாக நேசிப்பதும் பிறனை ஆண்டவரே சுயநலமற்ற அன்பினாலே நேசிப்பதும் இதுவே ஆண்டவரே இவற்றின் மூலமாக ராஜரீக பிரமாணத்தை நாங்கள் நிறைவேற்றுவர்களாய் இருக்கிறோம். நன்மையும் நாங்கள் பெற்றுக்கொள்வர்களாய் இருக்கிறோம். அப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ வருகிற நாட்களில் ஆண்டவரே தேவனை நோக்கி நாங்கள் முழுமையாக நேசிக்கவும் பிறரிடத்தில் சுயநலமற்ற ஒரு அன்பை காட்டவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. அப்படியாக ஆண்டவரே தகப்பனே, ஜனங்கள் ஆண்டவரே அப்பா அந்த நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை கை கொள்ளும் பொழுது தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நியாயப்பிரமாணத்தின் ராஜரீக பிரமாணத்தை நாங்கள் நிறைவேற்றும் பொழுது எங்களுடைய நோக்கம், எங்களுடைய விருப்பம், எங்களுடைய எண்ணம் எல்லாம் கிரியைகள் எல்லாம் சரியாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியாக ஆண்டவரே ராஜரீக பிரமாணமானது தேவனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளான மனுஷன் எப்படி
எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டவரே தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த ராஜரீக பிரமாணம் ஆண்டவர் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ராஜரீக பிரமாணமானது தேவனுடைய ஞானத்தையும் சட்ட திட்டங்களையும் கொள்கைகளையும் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக ஆண்டவரே, ராஜரீக பிரமாணத்தில் கூறப்பட்ட மற்றொரு பகுதியாக அன்பு காட்டுவதில் பட்சபாதம் கூடாது ஆண்டவரே, முகதாட்சணியம் கூடாது என்று நாளில் கர்த்தர் நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, நியாயப்பிரமாணம் முழுவதும் தேவனுடைய அன்பினால் நிறைந்திருக்கிறபடினாலே தேவனுடைய அன்பினால் நிறைந்திருக்கிற அந்த நியாயப்பிரமாணத்தை நாங்கள் ஆண்டவரை நிறைவேற்றும் பொழுது அதுவே தேவ சித்தமாக இருக்கிறது என்று நாங்கள் அறிந்து கொள்ள செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியாக நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை அறிந்து செய்யும் பொழுது நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நியாயப்பிரமாணத்தின் குணாதிசயம் முழுவதும் ஆண்டவரே எங்களுடைய உள்ளங்கள் எங்களுடைய இருதயங்களை காணப்படும் பொழுது அது எங்களுக்கு விடுதலை தரக்கூடியதாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியாக பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரே கானான் தேசத்திற்குள்ள ஜனங்கள் ஆண்டவரே அவர்கள் செல்லும் முன்பாக நீங்க நியாயப்பிரமாணத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே இன்றைய நாளிலும் ஆண்டவரே கானான் தேசமாக இருக்கிற சபைக்குள்ள நாங்கள் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கும் பொழுது சபையில நிலைத்திருக்கிறவர்களாக கர்த்தர் எங்களை நீங்க ஆசீர்வதிக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக ஆண்டவரே கல்வாரி பாடுகள் மூலமாக ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து நாங்கள் நியாய தீர்ப்புக்கு தப்பி இரக்கத்தை பெற்றுக்கொண்டது போல நாங்கள் பிறருக்கும் ஆண்டவரே இரக்கம் பாராட்ட ஆண்டவரே கர்த்தர் கிருபைதாங்க. ஆண்டவரே எங்களை பகைக்கிற ஆண்டவரே சிநேகிதர்கள் அவர்கள் மனம் திரும்பும் பொழுது நாங்களும் அவர்களுக்கு இரக்கம் பாராட்ட கர்த்தர் ஆண்டவரே கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியா இந்த நாளில் ஆண்டவரே ராஜரீக பிரமாணத்தின் ஆண்டவரே ஆழமான மறைபொருள்களை கர்த்தர் எங்களுக்கு விலக்கி காட்டி அதை எங்களுடைய தகப்பனை வாழ்க்கையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்த ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அதை பின்பற்ற கர்த்தர் கொடுத்த அந்த ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சொல்லப்பட்டபடியே நாங்கள் ஆண்டவரை இரக்கம் பாராட்டவும் ராஜரீக பிரமாணத்தை முழுவதுமாய் கை கொண்டு ஆசீர்வாதமான சந்ததியாய் காணப்பட சபையிலே நாங்கள் நிலைத்திருக்கத்தக்கதாக இப்படிப்பட்ட ஆலோசனை கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே சத்தியத்தை வெளிப்படுத்தியிருந்த எங்கள் அருமையான போதகருக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பீராக, இன்னும் உடைய வல்லமை வரங்களினாலே கர்த்தர் நிரப்புவீராக ஆண்டவரே. அப்பா அந்த வசனமானது இன்னும் அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்கத்தக்கதாக கர்த்தர் அவரை எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் என்றென்றும் நம்முடைய குடும்பத்தோடும் சபையாரோடும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் என்று யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறாரே. அந்த வசனத்தின் மூலமாக தேவாவியானவர் எடுத்துரைத்த எல்லா சத்தியங்களும் உங்கள் வாழ்விற்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.